பாட்டாளி மக்கள் கட்சியின் ஒருங்கிணைந்த கடலூர் மாவட்டத்தின் பொதுக்குழுக்கு வரைய தந்து எனக்கு முன்பு பேசி அமர்ந்த பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய திரு வடிவேல் ராவணன் அவர்களே, பாட்டாளி மக்கள் கட்சியின் பொருளாளர் மரியாதைக்குரிய அருமை சகோதரி திலகபாமா அவர்களே, பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைமை நிலை செயலாளர் மரியாதைக்குரிய திரு செல்வகுமார் அவர்களே, இந்த மாவட்டத்தில் கடந்த 50 ஆண்டு காலமாக மருத்துவ தொழிலை செய்து அனைத்து தரப்பு மக்களுக்கு பல வகை சேவைகள் செய்து எனக்கு ஒரு முன்னோடியாக திகழ்கின்ற விருதை வள்ளல் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய திரு ஆர்ஜி அவர்களே, தங்கர் பச்சான் என்று சொன்னாலே தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்தியாவுக்கு பெருமை. உலக புகழ்பெற்ற ஒரு இயக்குனர், ஒரு சிந்தனையாளர். எப்படியாவது இந்த மக்களுக்கு விடுதலை பெற வேண்டும் என்ற நோக்கத்திலே நாம் இயக்கத்திலே சேர்ந்து என் மண் கடலூர் மண்ணை நான் காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கத்திலே கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற முடியவில்லை. ஆனாலும் இந்த மண்ணையும் மக்களையும் எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று துடிதுடித்துக் கொண்டிருக்கின்ற இயக்குனர் தங்கர் பச்சான் அவர்களே, என்னை எழுச்சியோடு, வீரத்தோடு, வேகத்தோடு, பாசத்தோடு வரவேற்ற மாவட்ட செயலாளர்கள், குறிப்பாக என்னுடைய தம்பிகள் சன் முத்துகிருஷ்ணன் அவர்களே, என்னுடைய தம்பி ரவிச்சந்திரன் அவர்களே, என்னுடைய தம்பி செல்வ மகேஷ் அவர்களே, என்னுடைய தம்பி கார்த்திகேயன் அவர்களே, மாவட்ட தலைவர்கள் தடா தட்சிணாமூர்த்தி அவர்களே, மருத்துவர் கௌரி சங்கர் அவர்களே, தேவதாஸ் படையாண்டர் அவர்களே, கருணாநிதி அவர்களே, முன்னாள் கடலூர் ஒன்றிய குழு பெருந்தலைவர் பழ தாமரை கண்ணன் அவர்களே, முன்னாள் துணை பொதுச் செயலாளர் தர்மலிங்கம் அவர்களே, டிஎம்பி திருமாவளவன் அவர்களே, பொன் கங்காதரன் அவர்களே, முன்னாள் மாவட்ட செயலாளர் அருமை தம்பி சமட்டிக்குப்பம் ஆறுமுகம் அவர்களே, மருத்துவர் தமிழரசி அவர்களே, முன்னாள் மாவட்ட செயலாளர்கள் முருகன் அவர்களே, கலையரசன் அவர்களே, திருஞானம் அவர்களே, முத்து வைத்தியலிங்கம் அவர்களே, போஸ் ராமச்சந்திரன் அவர்களே, ஜோதி பிரகாசம் அவர்களே, சிற்றறிவு அவர்களே, முருகவேல் அவர்களே, வேங்கை சேகர் அவர்களே, என்கிட்ட ஒரு 10 பக்கம் கொடுத்திருக்கிறாங்க. இது படிக்கிறதுக்கு எப்படியே 20 நிமிஷம் ஆயிடும். ஆனாலும் இது படிக்கணும். நான் பேசி முடிச்சோன்னு படிச்சுட்டுமா? ஏன்னா ஆமா, ஏன்னா இதுல பேர் சொல்லனா யாரும் தப்பா எடுத்துக்க மாட்டாங்க, அப்படிதானே? எனக்கு எல்லாரும் பேர் சொல்லணும் தான் ஆசை. அதுவும் கடலூர் மாவட்டம்னா எனக்கு மிகவும் பிடித்த மாவட்டம். எல்லாருமே முக்கியமானவர்கள்.
எல்லாருமே என்னுடைய தம்பிகள், என்னுடைய அண்ணன்மார்கள், என்னுடைய தங்கைகள், என்னுடைய சகோதரிகள், தாய்மார்கள். இந்த பட்டியலில் இருக்கின்ற அனைத்து நிலை நிர்வாகிகள், குறிப்பாக மாநில, மாவட்ட, ஒன்றிய, கிளை, பேரூர், நகர, மாநகர நிர்வாகிகள், இங்கே வருகை தந்திருக்கின்ற பொதுக்குழு உறுப்பினர்கள், ஊடக நண்பர்கள், என் உயிரினும் மேலான அன்பு பாட்டாளி சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த அன்புமணி ராமதாசின் பரிவான வணக்கங்கள். உங்களை இன்று சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. முக்கியத்துவம் வாய்ந்த இந்த பொதுக்குழு, ஒருங்கிணைந்த மாவட்ட பொதுக்குழு, இந்த பொதுக்குழுவின் நோக்கம் 2 நோக்கங்கள். ஒன்று, நம் கட்சியை இன்னும் அதிக அளவிலே பலப்படுத்த வேண்டும், உறுப்பினர்கள் எண்ணிக்கையை அதிகப்படுத்த வேண்டும், வேகமாக அடுத்த கட்டத்துக்கு நாம் செல்ல வேண்டும். இரண்டாவது காரணம், நம்முடைய இனமான காவலர், சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்களுடைய பிறந்த நாள் ஜூலை மாதம் 25ஆம் தேதி அன்று தமிழக மக்களின் உரிமை மீட்பு பயணம் என்று ஒரு நடைபயணத்தை நான் மேற்கொள்ள இருக்கின்றேன். அந்த செய்தி சொல்வதற்காக இங்கே நான் வருகை தந்திருக்கின்றேன். இந்த நடைபயணம் நமக்கு மிக முக்கியமான ஒரு நடைபயணம். இந்த நடைபயணம் வாயிலாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஊழல் ஆட்சி, திமுக ஆட்சி, இதை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். திமுக ஆட்சியை நாம் எல்லோரும் ஒன்றிணைந்து வீட்டுக்கு அனுப்புகின்ற காலம் வந்துவிட்டது. இந்த நடைபயணம் மூலமாக ஒவ்வொரு பகுதிக்கும், ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் நான் செல்ல இருக்கின்றேன். இந்த செய்திகள் சொல்வதற்காகத்தான் ஒருங்கிணைந்த மாவட்ட இந்த பொதுக்குழு இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நம் கட்சி தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவிலே ஒரு முக்கியமான ஒரு கட்சி. தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல, இந்தியாவிற்கே பல சாதனைகளை செய்து கொண்டிருக்கின்ற கட்சி. நம் கட்சியை தொடங்கிய நம்முடைய இனமான காவலர், சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் 45 ஆண்டு காலம் பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு இன்று நம்முடைய குலசாமியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். நம் கட்சியை 36 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கினார் மருத்துவர் ஐயா அவர்கள். நம் கட்சியை தொடங்கிய நோக்கம் அனைவருக்கும் சமூக நீதி பெற வேண்டும் என்ற நோக்கம். இந்த கொள்கையில் இதுவரை பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு எள்ளளவும் பின்வாங்கவில்லை. இனிவரும் காலமும் சமூக நீதி என்ற மைய கொள்கையை வைத்து நாம் இன்னும் வேகமாக நாம் முன்னேறுவோம். இன்று நான் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக இன்று உங்கள் முன் நின்று கொண்டிருக்கின்றேன் என்றால், இது நீங்களும் மருத்துவர் ஐயாவும் இந்த பொறுப்பை எனக்கு நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள். எனக்கு அரசியல் கற்றுக் கொடுத்தது மருத்துவர் ஐயா அவர்கள்தான். எனக்கு கொள்கைகளை கற்றுக் கொடுத்தது மருத்துவர் ஐயா அவர்கள்தான். எனக்கு தமிழ்நாட்டிலே சுற்றுச்சூழல் என்றால் என்ன என்று, சுற்றுச்சூழல் சீர்கேடுகளை எதிர்த்து நீ போராடு என்று கற்றுக் கொடுத்ததே மருத்துவர் ஐயா அவர்கள்தான். எனக்கு தமிழ்நாட்டில் கல்வி நிலம் மிக மோசமாக இருக்கிறது, அதை முன்னேற்ற வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தது மருத்துவர் ஐயா அவர்கள்தான். எனக்கு தமிழ்நாட்டின் சுகாதாரம் இல்லை, இந்தியாவின் சுகாதாரத்தை நீ மாற்றி அமை என்று எந்த அமைச்சர் பொறுப்பை கொடுத்தது மருத்துவர் ஐயா அவர்கள்தான். எனக்கு விவசாயம் என்றால் என்னவென்று கற்றுக் கொடுத்தது ஐயா அவர்கள்தான். நீர் மேலாண்மை என்றால் என்ன என்று கற்றுக் கொடுத்தது ஐயா அவர்கள்தான். ஐயா கற்றுக் கொடுத்த வழியில்தான் இவ்வளவு காலமாக நான் சென்று வருகின்றேன். இனியும் ஐயா வழியில்தான் நான் செல்வேன். நம் கட்சியை இன்னும் பலப்படுத்தி பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டின் ஆளும் கட்சியாக மாற்றுவதற்கு இது என்னுடைய கடமையாக நான் பார்க்கின்றேன். இந்த கடமையாக நான் பார்க்கின்றேன். அதாவது என் மனசுல பட்டதுதான். இன்னைக்கு மொத்தம், அதாவது இன்னைக்கு என்னுடைய அண்ணன் காடு வெட்டியார் இருந்திருந்தா நம்ம கட்சியில இந்த குழப்பம் வந்திருக்காது. குழப்பம் வர விடாம அவர் பார்த்துட்டு இருப்பார்.
காடுவெட்டியாருடைய இலக்கு என்ன? பாட்டாளி மக்கள் கட்சி ஆளும் கட்சியாக நாம் ஆள வேண்டும் என்ற உறுதியோடு கடைசி வரை இருந்திருந்தார். இன்னைக்கு சில குழப்பங்கள், சில சூழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த குழப்பங்களும் சூழ்ச்சிகளும் எல்லாம் நாம் எல்லோரும் இணைந்து முறியடித்து ஐயாவுடைய கனவை நாம் நினைவாக்குவோம். ஐயாவுடைய கொள்கையை நாம் கடைபிடிப்போம். ஐயா எதற்காக பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்கினாரோ அந்த கடமைகளில் நாம் உறுதியாக நாம் நின்று தமிழ்நாட்டிற்கு நல்லது செய்து தமிழ்நாட்டை அடுத்த கட்டத்திற்கு நாம் அழைத்து செல்வோம். இதில் மாற்று கருத்து கிடையாது. கடலூர் மாவட்டம் இது என்னுடைய மாவட்டம். பிரிக்கப்படாத தென்னார்காடு மாவட்டம். இந்த மாவட்டத்தில் அனைத்து கிராமங்களுக்கும் நான் சென்று கொடியேற்றிருக்கின்றேன். ஒட்டுமொத்த இந்த மாவட்டத்தில் உள்ள 100 விழுக்காடு கிராமத்திற்கு நான் சென்றிருக்கின்றேன், கொடியேற்றிருக்கின்றேன். 20-25 ஆண்டு காலமாக கடலூர் மாவட்டம் இன்று மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்றால் அதற்கு ஒரே காரணம் பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான். அது எத்தனை பேருக்கு புரிஞ்சுதான் எனக்கு தெரியல. இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும் இல்லைன்னா கடலூர் மாவட்டம் சஹாரா பாலைவனம் போன்ற ஒரு மாவட்டமாக மாறி இருக்கும். இல்ல உங்களுக்கு புரிகின்ற வகையில் ராமநாதபுரம் மாவட்டம் போன்று ஒரு பகுதியாக ஒரு மாவட்டமாக இன்று இருந்திருக்கும். பாட்டாளி மக்கள் கட்சி வந்து பசுமை தாயம் வந்து எத்தனையோ போராட்டங்களை நாம் செய்த காரணத்தால் தான் இந்த மாவட்டத்தில் இன்னை மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் ஒரு படி மேலே சென்றால் கடலூர் நகரத்தில் மக்கள் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்றால் நீங்க எல்லாம் மருத்துவர் ஐயா, பாட்டாளி மக்கள் கட்சி, பசுமை தாயத்துக்கு தான் நீங்க நன்றி சொல்லணும். ஏன்னா பசுமை தாயத்தில் என்னுடைய பயணத்தை நான் தொடங்கினேன். கிட்டத்தட்ட 27, 28, 29 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த சிப்காட் ரசாயன கழிவுகள் அந்த பக்கம் போனாலே நாத்தடிக்கும். எங்கேயாவது பஸ்ல தூங்கிட்டு வந்தா நாத்தடிச்சுன்னா அது கடலூர். எங்கேயோ தூரமா இருக்கும். உடனடியாக அங்கே எத்தனை போராட்டங்கள் அங்கே சென்றோம், எத்தனை போராட்டம் நடத்தினோம். வேற எந்த கட்சிக்காவது அந்த யோசனையாவது இருந்ததுதான். அதெல்லாம் போராட்டம் நடந்திய பிறகுதான், அதன் பிறகுதான் அரசு ஒரு சில கட்டுப்பாடுகளை செய்தார்கள். இந்த மாவட்டம், இந்த மாவட்டத்தில் வாழ்கின்ற மக்கள் எனக்கு பொறுத்த வரைக்கும் ஏதோ சாபப்பட்ட மக்களை போன்று முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு அது தெரிகிறது. ஒவ்வொரு மாவட்டத்தில் இந்த மாவட்டத்தில் உள்ள ஒவ்வொரு பிரச்சனையும் இதற்கு தீர்வு பாட்டாளி மக்கள் கட்சி வழியாக தான் வந்து கொண்டிருக்கிறது. இந்த கடலூர் சிப்காட் ரசாயன கழிவு பிரச்சனை இருந்தாலும் சரி, NLC-ல இருக்கின்ற பிரச்சனை, ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்தி நாசப்படுத்தி 8 அடியில் இருந்த நிலத்தடி நீர் இன்னைக்கு 800 அடி 1000 அடிக்கு சென்று விட்டது. இந்த NLC எடுத்து எத்தனை போராட்டங்களை நடத்தினோம், இன்னும் நடத்தி கொண்டுதான் இருக்கின்றோம். இந்த மாவட்டத்தில் உள்ள கடைகோடியில் பெட்ரோ கெமிக்கல் மண்டலம் தொடங்க வேண்டும் என இதே திமுக முந்தைய ஆட்சியில் கையூட்டு பெற்று 45 கிராமங்களை அழித்து அந்த பெட்ரோ கெமிக்கல் மண்டலம் வர வேண்டும் என்று சூழ்ச்சி செய்த திமுக அந்த சூழ்ச்சியை முறியடித்து நடவடிக்கை மேற்கொண்டு அந்த பெட்ரோ கெமிக்கல் மண்டலத்தை வரவிடாமல் தடுத்து நிறுத்தியது பாட்டாளி மக்கள் கட்சி. சைமா கழிவு மண்டலம், கழிவு பற்ற அதை தொடர்ந்து எடுத்து வந்துகின்றோம். இப்ப சூழ்ச்சி மூலமாக சிப்காட்டிலே, இங்கே கடலூர் சிப்காட்டுக்குள்ள ஈரோடு மாவட்டத்தில் உள்ள சாய கழிவுகளை இங்கே கொண்டு வந்து அதை சுத்திகரித்து இந்த நம்ம கடல்ல விட போறாங்களா? என்னையா கொடுமை! இந்த மாவட்டத்தின் மக்கள் என்ன பாவம் செய்தார்கள்? முதலமைச்சர் அவர்களே, முதலமைச்சருக்கு அவருக்கு டெல்டா பகுதியில் ஒரு நிலக்கரி சுரங்கம் தொடங்கினாங்கன்னா
முதலமைச்சருக்கு கோபம் வந்துடும். நானும் டெல்டாக்காரன். சட்டமன்றத்தில் முதலமைச்சர் ஆவேசமா பேசுவார். மதுரையில டங்ஸ்டன் சுரங்கம் தொடங்கினார்னா முதலமைச்சருக்கு கோபம் வரும். என்னுடைய பதவி போனாலும் சரி, மதுரையில அரிட்டாப்பட்டியில டங்ஸ்டன் சுரங்கத்தை நாங்கள் வரவிட மாட்டோம் என்று வீரவசனம் பேசின முதலமைச்சர் அவர்களை கடலூர் மாவட்டத்தில் மட்டும் நிலத்தை முப்போகம் விளைகின்ற நிலத்தை பிடுங்கி பிடுங்கி எடுத்து அந்த நிலத்தை நாசப்படுத்தி நிலக்கரி எடுத்து எரிச்சு காத்தையும் மண்ணையும் தண்ணியும் மக்களையும் அழித்து கொண்டிருக்கின்ற என்எல்சி மீது, இந்த மக்கள் மீது உங்களுக்கு எந்த இரக்கமும் இல்லையா? என்எல்சி மீது உங்களுக்கு கோபம் இல்லையா? அப்ப நாங்க என்னையா பாவம் செஞ்சோம்? இந்த மக்கள் மற்ற மாவட்டத்தில் நடந்ததுன்னா உங்களுக்கு கோபம் வருது, கடலூர் மாவட்டத்தில் நடந்ததுன்னா உங்களுக்கு கொஞ்சம் கூட வரல. எதுவும் ஓட்டு மட்டும் வேணும். நான் ஒன்னே ஒண்ணு நான் சொல்றேன். கடலூர் மாவட்ட மக்களுக்கு ஒரு வேண்டுகோள். கடந்த சட்டமன்ற தேர்தலில் 9 சட்டமன்ற தொகுதிகள் நீங்கள் திமுகவுக்கு 7 தொகுதிகளை நீங்கள் கொடுத்தீர்கள். தயவு செய்து இந்த முறை திமுகவுக்கு ஒரு தொகுதி கூட நீங்கள் கொடுக்கக்கூடாது. 9 தொகுதிகளிலும் நாமும் நம் கூட்டணியும் வெற்றி பெற வேண்டும். 9 தொகுதிகளிலும். அதில் என்னுடைய ஆசை 4 தொகுதிகளில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் இங்கே வர வேண்டும். முடியுமா? என் தம்பிங்க மனசு வச்சீங்கன்னா நிச்சயமா முடியும். கடந்த தேர்தலில் சொற்ப வாக்கு வித்தியாசத்திலே 2 தொகுதிகளை நாம் இழந்தோம். நெய்வேலி தொகுதியும் விருதாச்சலம் தொகுதியும். எவ்வளவு 200 ஓட்டு, இன்னொன்னு 700 ஓட்டு, சொற்ப வாக்கு வித்தியாசத்தில். நெய்வேலியில நம்முடைய வேட்பாளர் ஜெகன், அவரை நிறுத்தினோம். சமீபத்தில் நம்முடைய தாமரை அவர்கள் சொன்னது போன்று, செல்ல மகேஷ் அவர்கள் சொன்னது போன்று, ஜெகனை மண்டையிலே அடித்து அவர் உயிர் ஊசலாடி கொண்டிருந்த நேரத்தில் ஜிப்மர் மருத்துவமனையிலே நான் தான் அனுமதி செய்து அங்கே சென்று அவரை சந்தித்து உயிரை காப்பாற்றினோம். இன்று அவரை அடித்தவர்கள் எல்லாம் எந்த இடத்தில் இருக்கின்றார்கள் என்றெல்லாம் உங்களுக்கு நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் மட்டுமல்ல, ஜெகனும் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த மாவட்டம், இதில் இருக்கின்ற பிரச்சனைகள், இந்த மக்களுடைய உரிமைகள், இதையெல்லாம் நாம் மீட்டெடுக்க வேண்டும் என அடுத்த மாதம் ஒரு நடைபயணம் நான் மேற்கொள்ள இருக்கின்றேன். இந்த நடைபயணத்தில் நீங்கள் அதற்கு முன்பாக நீங்கள் தயார் நிலையில் இருக்க வேண்டும். சுவர் விளம்பரங்கள் எல்லாம் செய்து மக்களிடம் சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தி ஒரு மாற்றத்தை நாம் கொண்டு வர வேண்டும். நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த சமூக நீதி எதிரான ஒரு ஆட்சி, இதை அகற்ற வேண்டும். இதையெல்லாம் தெருவாக நீங்கள் பிரச்சாரம் மேற்கொள்ள வேண்டும். சமீபத்தில் நடந்த மிகப்பெரிய ஒரு மாநாடு. இந்த மாநாட்டிலே கடலூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து தம்பிகளும் இந்த மாநாட்டிற்கு நீங்கள் வரையிருந்தீர்கள். என்னுடைய அதிக அளவில் தங்கைகளும் வந்தீர்கள். இந்தியாவே வியந்து பார்த்த இந்த மாநாடு, சமூக நீதிக்காக நடத்தப்பட்ட இந்த மாநாடு, தாமரை சொன்னது போன்று யாரு கண்டுபிட்டான்? தாமரை கேள்வி கேட்டாரு. யாரு கண்டு வந்திருக்கோம்? எனக்கு தெரியுது என்னமோ முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்டு தான் பட்டிருக்கும் நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாநாட்டில் ஒரு முடிவு எடுத்துட்டோம்.
என்ன முடிவெடுத்தோம்? வன்னியர்களுக்கு துரோகம் செய்த திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும். வன்னியர்களுடைய விரோதி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் திமுகவும் வன்னியர்களை நம்ப வைத்து கழுத்தறுத்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். இவர்கள் ஆண்டது போதும், மக்களை நாசப்படுத்தியது போதும் என்ற முடிவு அந்த அவ்வளவு பெரிய மாநாட்டிலே எடுத்து முடித்து விட்டோம். அதன் பிறகுதான் குழப்பங்கள், சூழ்ச்சிகள். அந்த மாநாட்டில் பயந்துட்டாங்க திமுக. எல்லா கட்சியும் அப்படி ஆன்னு பார்த்தாங்க. அதுல பயந்தது திமுக. சில கட்சிகளுக்கு தைரியம் வந்துடுச்சு. ஆனா திமுகவுக்கு பயம். ஐயோ முடிஞ்சதுடா, இந்த சமுதாயம் ஒட்டுமொத்த சமுதாயம். ஏன்னா இந்த சமுதாயம் தமிழ்நாட்டிலே தனிப்பெரும் சமுதாயம். 4 ஆண்டு காலம் நீ ஆண்டு இந்த மக்களுக்கு உங்களால் இடஒதுக்கீடு தனியாக கொடுக்க முடியாதா? உச்சநீதிமன்ற தீர்ப்பு வழங்கியும், அதிலும் தெளிவான தீர்ப்பு வழங்கியும், தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்க எந்த தடயம் கிடையாது, தரவுகளை சேகரித்து கொடுக்கலாம் என்று உச்சநீதிமன்ற தீர்ப்பில் 68ஆம் பக்கம் 73ஆம் பக்கத்திலே தெளிவாக இருக்கிறது. எந்த இடத்திலையும் நீங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுங்கன்னு உச்சநீதிமன்ற தீர்ப்பில் சொல்லல. தரவுகளை சேகரிங்க. தரவுகளை இருக்கிற டேட்டாயா? எங்க இருக்குது டேட்டா? அரசு கம்ப்யூட்டர்ல இருக்கு. கம்ப்யூட்டர்ல தட்டா டேட்டா அப்படியே கொட்டும். அதை வச்சுக்கிட்டு நீங்க வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்கலான்னு உச்சநீதிமன்றமே சொல்லிடுச்சு. நாங்களும் 4 ஆண்டு காலம் முதலமைச்சர் கொடுப்பாரு இடஒதுக்கீடு கொடுப்பாருன்னு நம்பிட்டு இருந்தோம். ஒவ்வொரு முறையும் ஐயாவும் நானும் அவரை சந்திக்கின்ற நேரத்தில் தைரியமா போங்க, நான் நிச்சயமா தந்துடுறேன், கவலையப்படாதீங்க, தேவைப்பட்டா ஒரு ஸ்பெஷல் அசெம்பிளி செஷனே நான் வைக்கிறேன், இப்படி எல்லாம் உறுதி கொடுத்தார் முதலமைச்சர் அவர்கள். உறுதி கொடுத்து நம்மளை போராட விடாமல் பார்த்து கொண்டார். எவ்வளவு பெரிய சூழ்ச்சி அது! நான் ஐயாட்ட சொன்ன, ஐயா நம்ம போராடலாம்ப்பா. வேணாம்ப்பா, அவர் முதலமைச்சர் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாருப்பா, எப்படியாவது செஞ்சிருன்னு சொல்லிட்டாருப்பா இடஒதுக்கீடு. அப்படியே இருந்துட்டு கடைசி நிமிஷத்துல முதலமைச்சர் சொல்றாரு, முடியாது, வன்னியர்களுக்கு என்னால் இடஒதுக்கீடு கொடுக்க முடியாது, மத்திய அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினா அதன் பிறகுதான் என்னால கொடுக்க முடியும், எனக்கு அதிகாரம் இல்ல, தமிழ்நாட்டில் என்னால ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த அதிகாரம் இல்லை என்று சொல்லுகின்ற முதலமைச்சரை நீங்க பார்த்திருக்கீங்களா? இருக்கிற அதிகாரத்தை இல்லைன்னு சொல்கின்ற ஒரு கோழை முதலமைச்சரை நீங்க பார்த்திருக்கீங்களா? வேற யார எப்படி சொல்லலாம்? அவரை இருக்கிற அதிகாரத்தை இல்லைன்னு யார் சொல்லுவா? வீரர்கள் சொல்லுவாங்களா? கோழைகள் தான் சொல்லுவாங்க. வீரர்கள் எப்படி சொல்லுவாங்க? இல்லாத அதிகாரத்தை இருக்குன்னு சொல்றவங்க வீரர்கள், இருக்கின்ற அதிகாரத்தை இல்லை என்று சொல்வார்கள் கோழைகள். ஏயா உங்களுக்கு அதிகாரம் இல்லையா கணக்கெடுப்பு நடத்த? ஏன் நீங்க நேரா போங்க, பெங்களூருக்கு போங்க, உங்க கூட்டணி சித்தராமையா முதலமைச்சர்கிட்ட போய் பாடத்தை கத்துக்குங்க. பெங்களூர்ல கர்நாடகாவில் 2 முறை, அதாவது 10 ஆண்டுகளுக்கு முன்பு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி முடித்து விட்டார்கள். 2 நாட்களுக்கு முன்பு மீண்டும் அங்கே முதலமைச்சர் அவர்கள் கர்நாடகாவிலே நாங்கள் சாதிவாரி கணக்கு சர்வே எடுக்க இருக்கின்றோம் என்று அறிவித்தார்கள். காரணம், அவர் சொன்ன காரணம், மத்திய அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவது அதை தலை என்றுகின்ற கணக்கு, எங்கள் மாநிலத்திற்கு அந்த தரவுகள் போதாது, நாங்கள் இன்னும் கூடுதல் புள்ளி விவரங்கள் எங்களுக்கு தேவைப்படும், அந்த புள்ளி விவரங்கள் வந்தால்தான் நாங்கள் கர்நாடகா மக்களுக்கு இன்னும் கூடுதலாக சலுகைகள், சிறப்பு திட்டங்கள், நலத்திட்டங்கள், இடஒதுக்கீடுகள் எல்லாம் நாங்கள் வழங்க முடியும் என்ற காரணத்தால் 10 ஆண்டுகளில் 2 முறை கர்நாடகாவிலே சாதிவாரி கணக்கெடுப்பு சர்வே நடத்துகிறார்கள். தெலுங்கானா மாநிலம், அதுவும் ஸ்டாலின் அவர்களுடைய கூட்டணி கட்சி காங்கிரஸ், அந்த மாநிலத்திலே 3 மாதத்திலே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி முடித்து இடஒதுக்கீட்டை அதிகப்படுத்தி நலத்திட்டங்களை வழங்கியிருக்கின்றார்கள். பீகார் மாநிலத்திலே 2 ஆண்டுகளுக்கு முன்பு நடத்தி முடித்து
அங்கே நலத்திட்டங்களை வழங்கியிருக்கின்றார்கள். ஆந்திராவிலே நடத்தி கொண்டிருக்கின்றார்கள், ஒரிசாவிலே நடத்தி கொண்டிருக்கின்றார்கள், ஜார்க்கண்டிலே நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இவ்வளவு மாநிலத்திலும் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். நடத்தி முடித்து இடஒதுக்கீடு அதிகப்படுத்திக் கொண்டிருக்கின்ற இந்த சூழலில் தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு மட்டும் அவர் சொல்ற காரணம் எங்களுக்கு அதிகாரம் இல்லைங்கோ. நம்ப முடியாது. இவ்வளோ மாநிலத்திற்கு இருக்கின்ற ஒரே சட்டம், இந்தியாவிலே நம்முடைய நாடாளுமன்றத்திலே நிறைவேற்றப்பட்ட சட்டம் 2008 இந்திய புள்ளியியல் விவரம் சேகரிப்பு சட்டம், இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008. இந்த சட்டத்தின்படிதான் கர்நாடகாவில் எடுக்கின்றார்கள், தெலுங்கானாவில் எடுத்து முடித்தார்கள், பீகாரிலே எடுத்து முடித்தார்கள், ஆந்திரா, ஒரிசா, ஜார்க்கண்டில் எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அப்ப அந்த மாநிலங்களுக்கு அந்த சட்டம் பொருந்தும், தமிழ்நாட்டுக்கு பொருந்தாதா? தமிழ்நாடு என்ன ஜப்பான்ல இருக்கா, சைனாவில் இருக்கா? இந்தியாவில் தானே இருக்கு. அப்ப யாரையா ஏமாத்துறீங்க? எதுக்கு பயந்து பயந்து இருக்கிறீங்க? முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு என்ன தயக்கம் அல்லது உங்களுக்கு என்ன பயம்? தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த, சர்வே நடக்க உங்களுக்கு என்ன பயம்? கேட்கறது நியாயம் தானே? சரி, உங்ககிட்ட 3 பன்னியர் சமுதாயத்தில் உள்ள அமைச்சர்கள் இருந்தார்கள், இப்போ 4 பேர் இருக்கிறார். இந்த 4வது பேர் வரத்துக்கும் நம்ம தான் காரணம். இந்த மாவட்டத்தை சார்ந்தவர் இருக்கார், வேங்கையன் மைந்தன். நான் கேட்கிறேன், நீங்க இல்ல மூத்த அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் இருக்கின்றார்கள், இல்ல சிவசங்கர் இப்ப வந்தார், அவர்ல வாயை திறக்க மாட்டார். நீங்க போயிட்டு உங்க முதலமைச்சரை பார்த்து, ஐயா முதல்வர் அவர்களே, எங்க சமுதாயம் ரொம்ப ரொம்ப பின்தங்கி இருக்கிறது, எங்க பிள்ளைங்கெல்லாம் படிக்க முடியல, எங்க பிள்ளைங்களுக்கெல்லாம் வேலை இல்லை, அதனால்தான் இங்க குடிக்குதுங்க, அங்கங்க போதுங்க, சரியான முறையில வேலை இருந்ததுன்னா இன்னும் நல்ல சுயமரியாதையுடன் எங்கள் சமுதாயம் வாழ வேண்டும், எங்க சமுதாயத்தினாலதான் நீங்க இன்னைக்கு ஆட்சியில இருக்கிறீங்க, எங்க சமுதாயத்தினால உங்க அப்பாவும் ஆட்சி செய்தாரு, எங்க சமுதாயத்தினால்தான் திமுக முதல் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்தது, எங்க சமுதாயத்தினாலதான் இவ்வளவு காலமாக நீங்கள் உங்க அப்பா அதன் பிறகு எல்லாமே அங்க இருக்கிறீங்க, ஆட்சியிலே இருக்கிறீங்க. அதனால எங்க சமுதாயத்திற்கு தயவு செய்து நீங்க தனியாக இடஒதுக்கீடு நீங்க கொடுக்கலாமேன்னு யாராவது அமைச்சர்கள் பேர்கள் போய் பேச முடியுமா? பேசினாங்களா? பேசுவாங்களா? பேசுவாங்களா? எப்படி பேசுவாங்க? எப்படி பேச முடியும்? பேசணும், பேசணும். அதனால தானே இவங்க எல்லாம் தேர்வு பண்ணிருக்கிறாங்க. அதனால தானே இவங்க எல்லாம் தேர்வு பண்ணிருக்கிறாங்க. அதை விட்டுட்டு நம்முடைய வள்ளலார் பெருவழியில அங்க போய் கை வச்சுக்கிட்டு அங்க போய் நோண்டிட்டு இருக்கிறான். வள்ளலார் பெருவழியில யாராவது தவறாக அங்க போயிட்டு அதுல அந்த இடத்த ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. வேற தேர்தல் நம்ம பார்க்க போறோம். இதனால இதையெல்லாம் இந்த மாவட்டத்தின் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. பலா, மா, வாழை முக்கணியும் இருக்கின்ற இந்த மாவட்டம் இன்னைக்கு முந்திரி விவசாயிகளும் சரி, தொழிலாளர்களும் சரி பாவப்பட்ட மக்களாக இருக்கின்றார்கள். விளைச்சலும் இல்லை, விளையும் இல்லை. கடந்த ஆண்டு மாம்பழம், ஒரு டன்னு மாம்பழம் 22,000 28,000 வரைக்கும் போச்சு. இன்னைக்கு 3,000, 4,000, 2,500 ரூபாய் கிடைக்குது. இத தெருவில் கொட்டிட்டு இருக்கிறான் விவசாயி. சில விவசாயி மாமரத்தை வெட்டிட்டு போயிட்டான். இந்த அரசாங்கம் நம்பி ஒன்னும் பிரயோஜனம் கிடையாது. விவசாயிகளே, நீ கொஞ்சம் பொறுமையா இருங்க, இன்னும் ஒரு 8 மாசம் தான். அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் இந்த விவசாயிகளுடைய எதிரான ஒரு ஆட்சியை அகற்றி வீட்டுக்கு அனுப்பி நம்ம வருவோம். உங்களுக்கு என்ன தேவையோ, கரும்புக்கு 5,000 ரூபாய் ஒரு டன்னு, இதெல்லாம் நெல்லுக்கு கிட்டத்தட்ட 3,000, 3,500 ரூபாய் ஒரு டன், ஒரு குவிண்டாலுக்கு நிச்சயமா நாங்க தருவோம். நாங்க முந்திரியெல்லாம் நீங்க நினைச்ச விலைக்கு நாங்க தருவோம். உங்களுக்கு மதிப்போம். உங்களை மதிக்கின்ற ஒரே கட்சி பாட்டாளி கட்சி. இந்த NLC போராட்டம், ஏன்னா NLC வேண்டான்னு நான் சொல்றேன்.
என்எல்சி முதலாக 1956ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட நேரத்தில் அப்ப நமக்கு தேவைப்பட்டது. அப்பவே கிட்டத்தட்ட 66,000 ஏக்கர் நிலம் தமிழக அரசு ஒப்பந்தம் போட்டு என்எல்சிக்கு தாரவாத்து கொடுத்துட்டாங்க. இந்த ஒப்பந்தம் 2036 டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் இந்த ஒப்பந்தம் இருக்கு. இன்னும் 40,000 ஏக்கர் முடிச்சுட்டாங்க. அவங்களுக்கு இன்னொரு 26,000 ஏக்கர் மிச்சம் இருக்குல்ல, அது எப்படியாவது எடுக்கணும்னு துடிச்சிட்டு இருக்கிறான். நம்ம மட்டும் இல்லைன்னா என்ன எடுத்து முடிச்சிட்டு அவன் மாட்டோம் ஏப்பம் விட்டுட்டு போயிட்டு இருப்பான். அது எப்படி நம்ம விடுவோம்? கொடுத்த நிலம் கொடுத்தவங்களுக்கும் வேலை இல்லை. நிலம் கொடுத்தவனுக்கு 66 ஆண்டுகளுக்கு பிறகுதான் இப்ப பட்டாவே கொடுத்திருக்கிறான். அதுவும் நம்மளால தான் கொடுத்திருக்கிறான். இன்னும் எங்களுக்கு நிலம் வேணும், இன்னும் நிலம் வேணும். போயா வீட்டுக்கு போயா, கூட்டிட்டு போயா, உன்னுடைய மின்சாரம்லாம் எங்களுக்கு தேவையில்லை. மாசுபட்ட இந்த மின்சாரம், நிலத்தை அழிச்ச இந்த மின்சாரம், காற்றை அழித்து கொண்டிருக்கின்ற இந்த மின்சாரம் எங்களுக்கு வேண்டாம். எவ்வளோ எங்களுக்கு ரினியூவபிள் எனர்ஜி என்னென்னமோ இருக்கு, எங்களுக்கு இருக்கு. இதெல்லாம் உங்களுடைய இந்த மின்சாரம் எங்களுக்கு வேண்டாம் ஐயா. அதனால இதெல்லாம் ஆனா இன்னும் பார்த்தோன்னா இப்போ என் தம்பி செல்வ மகேஷ் அந்த கரிவெட்டின்னு ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் நானும் போயிட்டேன். எல்லா கிராமத்துக்கும் நான் போனேன். நான் 3 நாள் நடைபயணத்தை போய் ஒரு விழிப்புணர்வு நடத்தினேன். அதுக்கப்புறம் ஒரு கருத்து கேட்கிற கூட்டம் நடத்தினேன். அதுக்கப்புறம் விவசாயிகள் தலைவர்களை வர வச்சுட்டு அங்க ஒரு கருத்து கேட்கிற கூட்டம் நடத்தினேன். அதன் பிறகு துண்டு பிரசங்களை கொடுத்து நான் அதன் பிறகுதான் போராட்டத்தையே நடத்தணும். அதன் பிறகு இந்த மாவட்டத்தில் கடையடைப்பு 100 விழுக்காடு கடையடைப்பு நடந்தது. இவ்வளோ பிரச்சனைகள் எதற்கு? இந்த மண்ணையும் மக்களையும் காப்பாற்றுவதற்காக. இந்த கரிவெட்டியில அங்க அந்த மண்ணை எடுக்கிறாங்க. அந்த மண்ணுக்கு அவங்க வீட்டுக்கும் இடத்துக்கும் இழப்பீடு கிடையலன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா இழப்பீடு திமுக கட்சிக்காரங்களுக்கு மட்டும் கொடுத்துட்டாங்க, மற்ற கட்சிக்காரங்களும் இல்லைன்னு அலக்கழிக்கிறாங்க. கலெக்டர் அவர்களே, இன்னும் உங்களுக்கு 2 நாள் 3 நாள் நாங்க கொடுக்கிறோம். கரிவெட்டி பிரச்சனையை நீங்க தீர்க்கலன்னா வருகின்ற திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை நான் வருவேன். அதுக்குள்ளே இந்த பிரச்சனையை தீர்த்துருங்க. சாதாரண பிரச்சனை தான் இது, சாதாரண பிரச்சனை இது இல்ல. பழையபடி போராட்டம்லாம் வஜ்ரா வரணும்னா எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. என்னப்பா மகேஷ், இப்ப எத்தனை வஜ்ரா வரணும்னு இப்பயே சொல்லிடு. எங்களுக்கு வளர்ச்சி அரசியல் தான் வேணும். என் தம்பிங்க மீது ஒரு வழக்கு கூட வரக்கூடாது. அதுல நான் ரொம்ப குறியா இருக்கிறேன். என் தம்பிகள் எல்லாம் படிக்கணும், வேலைக்கு போகணும், வீட்டை காப்பாற்றணும், அப்பா அம்மாவுக்கு எல்லாம் காப்பாத்தி அப்புறம் தான் நீ கட்சிக்கு இயக்கத்துக்கு எல்லாம் வரணும்னு நான் தெளிவா இருக்கிறேன். நான் எந்த தவறான வழியில என் தம்பிகளை நான் விடமாட்டேன். என்னுடைய கடமை அது. அதே வேளையில் போராட்டம் வந்ததுன்னா நாங்க எந்த லெவலுக்குனா எந்த எல்லைக்குன்னா நாங்க போவோம். உரிமைகளை காப்பாற்றுவதற்காக, எங்கள் உரிமைகளை காப்பாற்ற மண்ணையும் மக்களையும் காப்பாற்றுவதற்காக எந்த எல்லைக்குன்னா நாங்க போவோம். அதுல நாங்க உறுதியா இருப்போம். அதுல பெயர் போனது, புகழ் பெற்றது கடலூர் மாவட்டம். இங்க இருக்கின்ற என் தம்பிகள், என் தங்கைகள்லாம் தயார் நிலையில் இருக்கு. மீண்டும் சொல்கின்றேன், இந்த மாவட்டம் வளர்ச்சி பெற வேண்டும் என்றால் இந்த மாவட்டத்தில் ஒரு தொகுதியில கூட திமுக வெற்றி பெறக்கூடாது. வருகின்ற தேர்தலில் ஒரு தொகுதியிலும் திமுக வெற்றி பெறக்கூடாது. அத்துணை தொகுதியிலும் தோல்வியடைய வேண்டும். அதுல தெளிவா இருங்க. போதும், இவர்கள் 5 ஆண்டு காலம் ஆண்டு நாசப்படுத்தி ஊழல் கொள்ளடித்துக் கொண்டிருக்கின்றனர். இந்த மாவட்டம், கடலூர் மாவட்டத்தில் மருத்துவக் கல்லூரி எங்க இருக்குதா? அது அறிவிச்சாங்க, அடிக்கல் நாட்டினாங்க. அந்த கல் எங்க பார்க்கணும்? கல்ல காணாம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடு. இவங்க போய் மதுரையில் போய் எய்ம்ஸ் கல்ல தேடினாங்கல்ல. இங்க கடலூர் கல் எங்கன்னு கண்டுபிடிங்கப்பா மகேஷ். அதான் நாளைக்கு போய் தெரியுறியா, கம்ப்ளைண்ட் கொடு. காவல் எங்க கல்ல காணும், அடிக்கல் நாட்டின கல்ல காணும், கண்டுபிடிச்சு கொடுங்க. என்ன அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க? அது மட்டுமல்ல,
இந்த கடலூர் மாவட்டம் என்றால் தமிழ்நாட்டில் இல்ல, கர்நாடகாவில் மழை பெஞ்சுன்னா எங்க வெள்ளம் வரும்? நாம கடலூர் மாவட்டத்தில். இதுதான் வடிகால். தமிழ்நாட்டுக்கு ஒரு வடிகால் கடலூர் மாவட்டம். இது வழியாதான் 5 ஆறுகள் கடலூர் மாவட்டத்தில் கடல்ல கலக்கிறது. 5 ஆறுகள், பெரிய ஆறுகள் கடல்ல கலக்கிறது. ஆனாலும் அந்த ஆத்துல தடுப்பணையோ எதுவுமே கிடையாது. ஆனா ஒண்ணு, திமுக தடுப்பணை கட்டினாங்கன்னா அது 10 நாளுக்கு தான் வரும். இங்கிலாந்து vs இந்தியா சோனி ஸ்போர்ட்ஸோட டிவி சேனல்ஸ்ல பார்க்கலாம். நீ கட்டுற தடுப்பணை அடிச்சுக்கிட்டு போயிடும், முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். ஊழல் ஊழல் ஊழல், எல்லாத்திலையும் கொள்ளடிச்சு எல்லாத்திலையும் ஊழல் செய்கின்ற இந்த திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புகின்ற நேரம். அதுல முக்கியமாக நான் சொல்லுகின்றது, இந்த மாநாட்டிலே பல தீர்மானங்களை நாம் முன்வைத்தோம். தீர்மானங்கள் தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை பாதுகாக்க சாதிவாரி கணக்கு நடத்த வேண்டும். வன்னியர்களுக்கு குறைந்தது 10.5 விழுக்காடு உள்ஒதுக்கீடு வேண்டும். வன்னியர்கள் போன்ற இருக்கின்ற மற்ற சமுதாயங்களுக்கும் அவரவர் மக்கள் தொகை அடிப்படை மற்றும் சமூக பின்தங்கிய நிலை சார்ந்த அந்த இடஒதுக்கீடும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். இதுதான் சமூக நீதி. இங்க யாதவ் சமுதாயம், மீனவர்கள் சமுதாயம் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு எல்லாம் தனியா கொடுத்துட்டு போங்க, இடஒதுக்கீடு கொடுங்க. அதான சமூக நீதி. எப்படி நீங்க கொடுப்பீங்க? உங்களுக்கு கணக்கு இல்லாம எப்படி நீங்க கொடுப்பீங்க? எல்லாம் அவன் பார்த்துப்பான். எங்க மேல இருக்கும் பார்த்துப்பான், எல்லாம் மேல இருக்கும் பார்த்துப்பான். எது யார் சொல்றா? முதலமைச்சர் ஸ்டாலின். எல்லாம் மேல இருக்கும் பார்த்துப்பான். யாரு? மத்திய அரசு சாதி வாரிய கணக்கு நடத்துமா? எல்லாம் அவன் பார்த்துப்பான், அவன் பார்த்துப்பான். என்ன பண்ற? எல்லாத்துக்கும் ஸ்டாலின் அவர்கள், மத்திய அரசை எதிர்க்கின்ற ஸ்டாலின் அவர்களே, என்எல்சியில மட்டும் உங்களுக்கு என்ன கூட்டு? எல்லாத்துக்கும் மத்திய அரசு எதிர்க்கிறார்ல ஸ்டாலின். என்எல்சி மத்திய அரசு நிறுவனம் தானே, அதுல மட்டும் உங்களுக்கு என்ன கூட்டு? என்ன வருது அப்போ? ஏன் அதுல மட்டும் நீங்க எல்லாம் ஒன்னா கை கோத்துட்டு போறீங்க? ஏன் இந்த மண்ணை காப்பாற்ற முடியாது? ஏன் இந்த மண்ணின் மைந்தர்களை காப்பாற்ற முடியாது? ஏன் இந்த மண்ணை அழிக்க விடுறீங்க? இதெல்லாம் விடை வருகின்ற சட்டமன்ற தேர்தல் நிச்சயமாக விடை கிடைக்கும். உறுதியாக மிகப்பெரிய மாற்றம் தமிழ்நாட்டிலே வரும். அதை நீங்கள் எல்லாம் வர வைக்க வேண்டும். அதற்கு நீங்கள் எல்லோரும் உறுதியாக வேகமாக நீங்கள் பணியாற்றுங்க. நான் இருக்கிறேன். இந்த அன்புமணி ராமதாஸ் உங்கள் பின்னால் என்றுமே இருப்பான், என்றுமே இருப்பான். உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை என்றால் இந்த அன்புமணி ராமதாஸ் ஓடோடி வருவான், உங்களிடம் ஓடோடி வருவான். கடந்த காலத்தில் நீங்க பார்த்தீங்க, வரும் காலத்திலேயும் நீங்க பார்ப்பீங்க. காரணம், இந்த மாவட்டம், இந்த மண், இந்த மக்கள் மீது அதிக அக்கறை கொள்பவன் இந்த அன்புமணி ராமதாஸ். இது எனக்கு கத்துக் கொடுத்தது நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்கள் தான். ஐயா காட்டிய வழியில் தான் நாம் செல்வோம், நாம் செல்ல இருக்கின்றோம். அதில் மாற்று கருத்து கிடையாது. அந்த வகையிலே இந்த மேடையிலே என் தம்பிகளும் என் அண்ணன்மார்களும் அவங்க கருத்தை சொன்னாங்க. உணர்வுபூர்வமான கருத்துக்கள் எல்லாம் சொன்னார்கள். அது இல்லாமல் நம்முடைய மருத்துவர், மூத்த முன்னோடி என்னுடைய அண்ணன் நம்முடைய மருத்துவர் ஆர்ஜி அவர்கள், எல்லாரும் மனசும் இன்னைக்கு ஒரு மாதிரி ஒரு பாரமா இருக்கு. இதற்கு தைரியமாக இருங்கள், தைரியமாக இருங்கள். நல்லது நடக்கும், நல்லதே நினைப்போம், நல்லது நடக்கும். நாம் வேகமாக நாம் முன்னேறுவோம். அடுத்தடுத்த வேலைகள் திட்டங்கள் நாம் கொடுத்திருக்கின்றோம். அதில் வேகமாக நாம் முன்னேறுவோம். யார் என்ன சொன்னாலும் கவலைப்படாதீங்க. களம் நம்முடைய களம், நம்முடைய களம், வெல்வதற்கு நம்முடைய களம் அது. அதை நாம் எல்லோரும் ஒற்றுமையாக சேர்ந்து, நமக்குள்ள எந்த பிரச்சனையோ கருத்து வேறுபாடோ இருக்கக்கூடாது. குறிப்பாக பதிவுகள், தயவு செய்து பதிவுகளை யாரும் போடாதீங்க. மாற்றி மாற்றி நமக்குள்ள எந்த பதிவுகளும் போடாதீங்க. அத்துணை பதிவுகளும் முதலமைச்சர் ஸ்டாலினை எதிர்த்து பதிவிடுங்கள், பதிவுகளை போடுங்கள்.
இந்த திமுக ஆட்சி, விரோத ஆட்சி, மக்கள் விரோத ஆட்சி, ஊழல் ஆட்சி, இந்த ஆட்சியை எதிர்த்து நீங்கள் பதிவிடுங்கள். அவர்கள்தான் நம்முடைய எதிரி. நமக்குள்ள எந்த பதிவும் வேண்டாம். எல்லாம் மனதிலே வையுங்கள். நம்முடைய வருகின்ற, நான் சொல்லியிருக்கின்றேன், ஜூலை 25ஆம் நாள் மருத்துவர் ஐயாவுடைய பிறந்த நாள் அன்று 100 நாள் தமிழக மக்களுடைய உரிமை மீட்கின்ற பயணம், நடைபயணத்தை மேற்கொள்ள இருக்கின்றேன். இந்த 10 உரிமைகள், இந்த உரிமைகள் நம்முடைய அரசியல் சாசனத்தில் இருக்கிறது. கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியால இவ்வளவு உரிமைகள் நமக்கு இருக்கு. ஆனா நமக்கு தெரியல, உங்களுக்கும் தெரியல, மக்களுக்கும் தெரியல. அதை தெரியப்படுத்தி மக்களை திரட்டி ஒன்று இணைந்து தேவைப்பட்டால் பல கட்ட போராட்டங்களை நடத்தி இந்த மக்களையும் அந்த மண்ணையும் இந்த ஊழல், சமூக விரோதிகள், சமூக அநீதிக்கான நடத்துகின்ற இந்த ஆட்சி, திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புகின்ற காலம் வந்துவிட்டது. இந்த உரிமைகள், சமூக நீதிக்கான உரிமை, ரைட் டு சோஷியல் ஜஸ்டிஸ். 2, வன்முறையில்லா வாழ்வுக்கான மகளிர் உரிமை, விமென்ஸ் ரைட் டு லிவ் ஃப்ரீ ஃப்ரம் வயலன்ஸ். 3, வேலைக்கான உரிமை, ரைட் டு எம்ப்ளாய்மெண்ட். 4, விவசாயம் மற்றும் உணவுக்கான உரிமை, ரைட் டு ஃபார்மிங், ரைட் டு ஃபுட். 5, வளர்ச்சிக்கான உரிமை, ரைட் டு டெவலப்மெண்ட். 6, அடிப்படை சேவைகளுக்கான உரிமை, ரைட் டு பப்ளிக் சர்வீசஸ். 7, கல்வி நலவாழ்வுக்கான உரிமை, ரைட் டு ஹெல்த், ரைட் டு எஜுகேஷன். 8, மது போதைப் பொருட்களால் பாதிக்கப்படாமல் இருக்கும் உரிமை, ரைட் டு பி ஃப்ரீ ஃப்ரம் ஆல்கஹால் அண்ட் ட்ரக் ஹார்ம். 9, நீடித்திருக்கும் நகர்ப்புற வளர்ச்சிக்கான உரிமை, ரைட் டு சஸ்டைனபிள் அர்பன் டெவலப்மெண்ட். 10, ஆரோக்கியமான சுற்றுச்சூழலுக்கான உரிமை, ரைட் டு ஹெல்தி என்வாயன்மெண்ட். இது எல்லாமே நமக்கான உரிமைகள். இது எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்கிறார் மக்கள். சின்ன, அதாவது கருவில் இருக்கின்ற அந்த குழந்தைக்கும் இந்த உரிமை இருக்கிறது. பிறந்த குழந்தை, பள்ளிக்கூடம், கல்லூரி போகின்ற இளைஞர்கள், பெண்கள், முதியவர்கள், விவசாயிகள், மீனவர்கள், அரசு ஊழியர்கள், மாணவர்கள், நெசவாளர்கள், அனைத்து நிலை உள்ள மக்களுடைய உரிமைகள் இதில் இருக்கு. ஆனா இதில் எதையுமே தமிழக அரசு, ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி நிலைநாட்டில் தவறான வாக்குறுதிகளை கொடுத்து, பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து, 510 வாக்குறுதிகளை கொடுத்து, அதுல 50, 40, 50 தான் நிறைவேற்றி இருக்கின்றார்கள். முக்கியமான வாக்குறுதிகள் எதுவும் நிறைவேற்றாமல் பொய் சொல்லிக் கொண்டு, கேட்டா ஸ்டாலின் அவர்களை கேட்டா மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள் என்று பொய்யை திருப்பி திருப்பி சொல்லிக் கொண்டிருக்கிறார். அது குறிப்பா பெண்களை பார்த்து கேட்கிறாராம், ஏமா மகிழ்ச்சியா இருக்கிறேம்மான்னு கேட்கிறார். பெண்களும் ஆமாங்க ஐயா, நாங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறோம் ஐயா. ஒன்னு இல்லையா, சின்ன சின்ன குறைகள் என்ன, எங்க தெருவில் 2 சாராய கடை இருக்கு, டாஸ்மாக் கடை இருக்கு ஐயா. அந்த 2 டாஸ்மாக் கடை நடுவுல சந்து கடை ஒரு 15 இருக்கு ஐயா. அந்த சந்து கடைக்கு நடுவுல பாத்தீங்கன்னா அங்கதான் கஞ்சா அப்படின்னு காக்கேன்னு அங்க நிறைய தினம் வித்துட்டு இருக்கிறாங்க ஐயா. ஆனா அந்த சாலையில அந்த சாக்கடை பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் தினம் அந்த சாக்கடையில இந்த கொசு கிசு எல்லாம் ஓடிட்டு இருக்குது ஐயா. அது மட்டும் இல்லையா, ராத்திரில இல்லையா, பகல்ல எங்களால நடந்து போக முடியலையா. அங்கெல்லாம் அந்த செயின் பறிக்கிறவன், எங்களை கையை பிடிச்சி இழுக்கிறவன், எங்களை பாலியல் வன்கொடுமை செய்யறவெல்லாம் அங்கதான் சுத்திட்டு இருக்கிறான். ஆனாலும் நாங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கோம் ஐயா தமிழ்நாட்டில். இதுதான் பெண்களுடைய நிலை. அந்த காலத்துல, மன்னர் காலத்துல, மன்னர் ஆட்சியில கேட்பாராம் மன்னர், அமைச்சர் பெருமக்களே, எம் மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்றார்களா? அமைச்சர் தலைவணி, ஆமா ஐயா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்க. உண்மையா தெரிஞ்சுக்கணும்னா ஸ்டாலின் அவர்கள் இது போன்ற சும்மா பொய்யான ரோட் ஷோ போயிட்டு அங்க திமுக காரங்களை வழியில் நிக்க வச்சுக்கிட்டு, திமுகவை சார்ந்த பெண்கள் எல்லாம் அங்க ட்ரைனிங் கோச்சிங் கொடுத்து, கேள்வி பதில் சொல்லி கொடுத்து, இதெல்லாம் சொல்ல வேண்டாம். நேரம் நீங்க தனித்தனியா போங்க, யாருக்கும் தெரியாம போங்க, இல்ல மாறு வேடத்துல போங்க. நினைச்சு பாருங்க, முதலமைச்சர் ஸ்டாலின் மாறு வேடத்துல எப்படி இருப்பார்? அங்க போய் தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு சொல்லுவாங்க, இன்னும் இருக்கிற 8 மாதத்திலாவது ஏதோ கொஞ்சம் புண்ணியம் பண்ணிட்டு போங்க. ஏன்னா 4 ஆண்டு காலம் நீங்க பாவத்தை தான் செஞ்சிருக்கீங்க. அது சாதாரண பாவம் கிடையாது, பெரிய பெரிய பாவம் செஞ்சிருக்கீங்க. இல்லைன்னா அந்த கடலூர் மாவட்டத்தில் 80 வயசு பாட்டி கேட்டா, ஸ்டாலினை கேட்டா பெண்கள் மகிழ்ச்சியா இருக்கிறாங்க.
80 வயசு பாட்டியை கூட விட்டு வைக்கல, மகிழ்ச்சியா இருக்காங்க. அதனால இதெல்லாம் இன்னும் வருது, நிறைய வரும். விட போறதில்லை திமுகவை விட போறதில்லை. எல்லாம் ஒரு பார்த்துடலாம், ரெண்டுல ஒண்ணு பார்த்துடலாம். அது எப்போ என்ன எப்படி எல்லாம் போக தெரியும், போக தெரியும். அதனால இது எல்லாம் ரெண்டுல ஒண்ணு பார்த்துடலாம். இந்த பொதுக்குழுவை மிக சிறப்பாக நடத்தி என்ன ஏம்பா முத்து, அடுத்த முறையில் அவ்வளோ அந்த ரோட் ஷோலாம் வேணாம், டக்குன்னு சீக்கிரமா எனக்கு கூட்டு வந்து 1.5 மணி நேரம் மக்களுக்கெல்லாம் இடைஞ்சலாம் இருக்குது, அதெல்லாம் வேண்டாம், நம்ம நேரம் வந்துடுறோம். இல்ல அடுத்தது நான் என்ன பண்ணணும்னா, நானும் ஒரு மாறு வேடத்துல டக்குன்னு ஏதோ ஒரு சைட்ல அப்படியே பைக்ல வந்துட்டு நான் உள்ள வந்துடுறேன். இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கட்டும், மக்கள் ரோட்ல போறாங்கல்ல எல்லாம். அதனால மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியா எல்லாமே அது பார்த்தனால எல்லாம் எனக்கும் அவங்களை பார்க்கறது மகிழ்ச்சி தான் எல்லாம். அதனால தயார் நிலையில இருங்க. மிகப்பெரிய ஒரு போர், இன்னும் 8 மாதத்திலே மிகப்பெரிய ஒரு போர் தமிழ்நாட்டில் நடைபெற இருக்கிறது. சமூக நீதி போர், இந்த ஊழல் ஆட்சிக்கு எதிரான ஒரு போர். அதற்கு தயார் நிலையிலே நீங்கள் இருக்க வேண்டும். நம் கட்சியை வேகமாக பலப்படுத்துங்கள், உறுப்பினர்களை அதிக அளவிலே சேருங்கள். என்னுடைய ஆசை, இந்த 9 சட்டமன்ற தொகுதிகளிலே 4 பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் இங்கே வர வேண்டும் என்ற என்னுடைய ஆசையை நீங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒற்றுமையாக நீங்கள் நிறைவேற்றுவீர்கள் என்று எனக்கு முழு நம்பிக்கை உங்கள் மீது எனக்கு இருக்கிறது என்று இந்த நேரத்தில் சொல்லி, இந்த பொதுக்குழுவை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற அனைத்து நிலை நிர்வாகிகள், குறிப்பாக மாவட்ட செயலாளர் தலைமையிலே அனைத்து நிலை நிர்வாகிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுகளை தெரிவித்து நன்றியோடு அமருகின்றேன். வணக்கம்.